ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபி விலாக்ஸ். சபி விலாக்ஸில் இன்றைக்கி நல்ல ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஹாட் ஃபயரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 100 கிராம்ஸ், 2 tablespoon லெமன் ஜூஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து நான் 10 காஞ்ச மிளகாவை பொடிச்சு எடுத்துருக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட். இப்போது ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது மைல்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டேட் பண்ணலாம். அண்ட் சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்காமல் லைட்டாக அரைச்சி எடுத்தால் போதும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக அடி பிடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த மிக்ஸ்சர் அண்ட் சிக்கன் நல்லா கோட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் அது குக் ஆகட்டும். சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அண்ட் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா சிக்கனோட கலர் டோட்டலாக மாறி இருக்குது. அண்ட் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பீசஸ்லேயும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடி பிடிக்க தொடங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போது இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கும். பட் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். நார்மலாக சிக்கன் குக் பண்ணும்போது அதில் வாட்டர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக அடி பிடிக்கும். ஸோ கேப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் குக் பண்ணி முடிக்கும்போது நம்ம போட்டிருந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் அந்த சிக்கனில் கோட் ஆகி நல்லா ஒத்த பீசஸாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கேப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் இப்படி தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒத்தையாக இருக்குதுன்னு. ஸோ நம்மளோட ஹாட் ஃபயரி சிக்கன் ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ.